ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி நடிகர் நல்ல குடிபோதையில் நெக்க குடிச்சிட்டு எனக்கு இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. ஸோ வேற எந்த விஷயத்துக்கும் இல்லை, கூட நடிக்கிறதுக்கு. ஸோ கூட நடிக்கிறதுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் விஷயம்தான். ஸோ இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடிகையோடைய பழைய வீடியோஸ், அப்புறம் வந்து ரீசெண்டாக கவர்ச்சியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெறியாகி இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி குடிபோதையில் அனுப்பியிருக்காரு. யார் அந்த நடிகர், என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து சினிமாவை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் சினிமாவில் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் ஸோ வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது. மார்க்கெட் வந்து பிடிக்க முடியாமல் ஆள் அட்ரஸே இல்லாமல் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சுட்டு காணாமல் போகிற நடிகைகள் பல பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் வந்து தொடர்ந்து தன்னுடைய பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க பக்கம் அதிர்ஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில தான் வந்து மிருணாளினி ரவி டப்மேஷ் செய்யக்கூடிய இந்த பிரபலம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த டப்மேஷ் வீடியோஸ் மூலமா மட்டுமே. ஸோ அதன் மூலமா தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து தன்னுடைய அந்த தியாகராஜா குமார் ராஜா படத்துல, சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஒரு சின்ன ரோல் வந்து ஸோ அந்த படத்துல தான் வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸே ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு தன்னுடைய கவர்ச்சி ஆட்டம் மூலமா வந்து இந்த ஜிகர் தண்டா அப்படின்ற படத்தை தெலுங்குல எடுத்தாங்க. அந்த தெலுங்குல தன்னுடைய இடையழகும் இடுப்பையும் காட்டி சூப்பரா வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து தமிழ், தெலுங்குல கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட் படத்துல, அப்புறம் வந்து 3ஆம் தர 4ஆம் தர ஹீரோஸ் கூட வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம மிருணாளினி ரவி. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து தன்னுடைய கவர்ச்சியின் மூலமா ரசிகர்களை கட்டி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா ரோமியோ அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரமோஷன் பணிகள் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. ஸோ மது பாட்டிலுடன் முதல் இரவு அறையில உட்கார்ந்துகிட்டு போட்டோ ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப சர்ச்சையான விஷயமா இருக்கு. இப்படியான இந்த நேரத்துல மிருனாளினி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த நடிகர் அடம் பிடிச்சு கேட்டிருக்காரு. ஸோ அந்த சம்பவம் குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ காமெடிக்கு பெயர் போன நடிகர் திரைப்படங்கள்ல ஹீரோவாகவும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு காலத்துல உச்ச காமெடி நடிகராக இருந்தவர் சொந்த தயாரிப்புல வந்து பினாமி தயாரிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை வந்து தயாரிச்ச சூழ்நிலையில இப்போ இப்படி தவிர்ச்சிருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு வாய்ப்புகளே சுத்தமா இல்லை. அவருடைய வாய் குழப்பம் காரணம், அவருடைய தனிப்பட்ட முறையும் வந்து காரணம். குடிபோதையில நல்லா குடிச்சிட்டு இவருடைய வீக்னஸே நடிகைகள். ஸோ இவர் வந்து பல நடிகைகளை கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய வழக்கத்துல இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மூத்த காமெடி நடிகர் இந்த நடிகையை பார்த்துட்டு இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு அந்த நைட்டு பொழுதை வந்து கழிக்கிறதுக்காக இந்த நடிகையை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த நடிகையை வந்து போய் அணுகியிருக்காங்க. இவங்களும் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. ஸோ அவர் வந்து உங்க வயசு வேற, என் வயசு வேற, அப்புறம் வந்து இவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கு, என்ன போய் கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தடுத்திருக்கிறாங்க. ஸோ யார் அந்த மூத்த காமெடி நடிகர் அப்படின்றத நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற யாரு, நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அவர் தான் அது. அந்த நாய்சேகர் ரோல்ல நடிச்ச அந்த காமெடி நடிகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.